நல்லவங்க மாதிரி நடிக்கும் ஆபத்தான மனிதர்கள். எல்லா கெட்ட குணமும் அப்படியே வெளியே தெரிஞ்சிராதுங்க. பல நேரங்கள்ல ஒருத்தரோட சிரிப்புக்கு பின்னால, இனிப்பான பேச்சுகளுக்கு பின்னால, ஏன் அவங்க செய்யற நல்ல காரியங்களுக்கு பின்னால கூட ஒரு கெட்ட குணம் ஒளிஞ்சிருக்கலாம். ஆனா, கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சோம்னா, ஒருத்தரோட உண்மையான முகத்தை காட்டிக் கொடுக்கிற சில விஷயங்கள நாம கண்டுபிடிச்சிடலாம். இந்த வீடியோல ஒருத்தர் எவ்வளவுதான் நல்லவர் மாதிரி நடிச்சாலும் அவரோட கெட்ட எண்ணத்தை காட்டிக் கொடுக்கிற முக்கியமான சில அறிகுறிகளை பத்தி தான் பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஆதரவா ஒரு லைக் போடுங்க. 1. மத்தவங்க கஷ்டத்துல சந்தோஷப்படுறது. நிஜமாவே கெட்ட குணம் இருக்கிறவங்களுக்கு மத்தவங்க கஷ்டப்படும் போது இரக்கம் வராது. அதுக்கு பதிலா ஒரு வித சந்தோஷம் தான் வரும். ஒருத்தர் உடம்பு சரியில்லாம கஷ்டப்பட்டாலோ இல்ல மனசு உடைஞ்சு போயிருந்தாலோ இவங்களுக்குள்ள ஒரு குரூரமான குஷி பிறக்கும். இதை இவங்க எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா, மத்தவங்கள கேலி பண்றது, ரொம்ப மோசமா நடந்துக்கிறது, இல்லனா மத்தவங்க சோகமா இருக்கிறத பார்த்து மனசுக்குள்ள ரசிச்சு சிரிக்கிறது. மத்தவங்களோட பலவீனம் இவங்களுக்கு ஒரு பெரிய ஆளுமை கிடைச்ச மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும். ஒருத்தர்கிட்ட இரக்கம் துளி கூட இல்லைங்கிறதுக்கு இதுவே பெரிய சாட்சி. 2. ரொம்ப கூலா கச்சிதமா மத்தவங்கள ஆட்டி படைக்கிறது. ஏதோ தெரியாம ஒரு தடவை கஷ்டப்படுத்துறது வேற, ஆனா கெட்ட குணமுள்ளவங்க ரொம்ப பிளான் பண்ணி காய் நகர்த்துவாங்க. அடுத்தவங்களோட உணர்ச்சிகளோட எப்படி விளையாடுறது, உண்மையை எப்படி மாத்தி பேசுறது, தங்களுக்கு சாதகமா எப்படி ஒரு கதையை உருவாக்குறதுன்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதனால மத்தவங்களுக்கு என்ன பாதிப்பு வரும்ங்கிற எந்த குற்ற உணர்ச்சியும் இவங்களுக்கு துளி கூட இருக்காது. அவங்க நினைக்கிற இலக்க அடையணும்னா எதை வேணாலும் யார வேணாலும் பலி கொடுக்க தயங்கவே மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் மத்தவங்க எல்லாரும் அவங்க காரியத்தை சாதிச்சுக்க பயன்படுத்துற ஒரு வெறும் கருவிதான். அன்பு, பாசம் இதெல்லாம் கூட மத்தவங்கள அவங்க கண்ட்ரோல்ல வைக்க பயன்படுத்துற ஒரு ஆயுதம்தான். 3. பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சு கெட்ட குணத்தை மறைப்பாங்க. கெட்ட குணம்னாலே எப்பவும் கோபமா முரட்டுத்தனமா தான் இருக்கும்னு நாம நினைச்சா அது ரொம்ப தப்புங்க. பல நேரங்கள்ல அது ரொம்ப அழகான ஈர்க்கக்கூடிய ஒரு முகமூடிக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிருக்கும். கெட்ட எண்ணம் இருக்கிறவங்க ரொம்ப நட்பா பாசமா ஏன் ரொம்ப தாராள மனசு இருக்கிற மாதிரி கூட நடிப்பாங்க. இது எல்லாமே மத்தவங்களோட நம்பிக்கைய சம்பாதிக்கிறதுக்காக அவங்க போடுற ஒரு பிளான். இந்த மாதிரி ஒரு பொய்யான அன்பை காட்டி ஒரு வலைய விரிப்பாங்க. அதுல சிக்கிறவங்கள ஏமாத்துறதும் காயப்படுத்துறதும் அவங்களுக்கு ரொம்ப சுலபமா போயிடும். சொல்லப்போனா அவங்க காட்டுற அந்த பளபளப்பான கவர்ச்சி அவங்க கிட்ட இருக்கிற கருப்பான எண்ணங்களை மறைக்கிற ஒரு கவசம் மாதிரி. 4. ஆதிக்கம் செலுத்தணுங்கிறதுக்காகவே சண்டைய மூட்டி விடுவாங்க. ஒரு இடத்தை எப்பவுமே குழப்பமா வச்சிருக்கிறது தான் மத்தவங்கள ஆட்டி படைக்க நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அதனால கெட்ட எண்ணம் உள்ளவங்க வேணும்னே பிரச்சனைகளை கிளப்புவாங்க, வதந்திகளை பரப்புவாங்க, மனுஷங்களுக்குள்ள பிரிவினைய உருவாக்குவாங்க. இதையெல்லாம் எதுக்காக செய்யறாங்கன்னா, அந்த இடத்த தன்னோட முழு கட்டுப்பாட்டுல வச்சுக்கணுங்கிறதுக்காகத்தான். ஒருத்தருக்கு எதிரா திருப்பி விட்டுட்டு இவங்க மட்டும் 2 பேருக்கும் பொதுவானவர் மாதிரி நடுவுல வந்து நிப்பாங்க. இதனால மத்தவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இவங்களோட உண்மையான முகத்தை பாத்திரக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருப்பாங்க. குழப்பத்தை உருவாக்கி எல்லாரோட கவனத்தையும் திசை திருப்பிட்டு தான் மட்டும் அதிகாரத்துல இருக்கணும்னு நினைப்பாங்க. 5. அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி நியாயத்தை வளைப்பாங்க. கெட்ட குணம் உள்ளவங்களுக்கு சரின்னா என்ன தப்புன்னா என்னங்கிறதுக்கெல்லாம் ஒரு வரைமுறையே கிடையாதுங்க. அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி அதை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்குன்னு உண்மையான கொள்கையோ நேர்மையோ எதுவுமே கிடையாதுங்க. அந்த நேரத்துல எது அவங்களுக்கு லாபத்தை தருமோ அதுதான் அவங்களோட நியாயம். சர்வ சாதாரணமா பொய் சொல்லுவாங்க. யோசிக்கவே இல்லாம துரோகம் பண்ணுவாங்க. யாராச்சும் இத தட்டி கேட்டா தன்னோட தப்புக்கு ஏதாவது ஒரு நொண்டிச்சாக்கு சொல்லி சமாளிப்பாங்க. இன்னும் சொல்லப்போனா நிலைமைய அப்படியே தலைகீழா மாத்தி தப்பு செஞ்ச இவங்களே பாதிக்கப்பட்டவங்க மாதிரி நடிக்கிற வித்த இவங்களுக்கு கைவந்த கலை. இவங்க இப்படி நடந்துக்கிறது அவங்களோட ஈவிரக்கமற்ற குணத்தை மட்டும் காட்டலைங்க, அவங்க கூட பழகிறது எவ்வளவு பெரிய ஆபத்துங்கிறதையும் காட்டுது. 6. நல்லவங்கள குறி வச்சு தாக்குவாங்க. நல்ல குணம் கொண்டவங்க தான் இவங்க கண்ல சீக்கிரம் மாட்டிப்பாங்க. ஏன்னா இவங்க மத்தவங்களோட இரக்க குணத்தை ஒரு பலவீனமா நினைக்கிறாங்க. அத தங்களுக்கு சாதகமா எப்படி பயன்படுத்திக்கலாம்னு எப்பவும் யோசிப்பாங்க. மத்தவங்களோட பொறுமை, தாராள குணம், அன்பு இதையெல்லாம் சோதிச்சு பார்ப்பாங்க.
இவங்க கிட்ட இருந்து எதையாவது பிடுங்க முடியுமான்னு தான் இவங்க பார்வை இருக்கும். எப்படி பேசுனா மத்தவங்களுக்கு குற்ற உணர்ச்சி வரும், எப்படி பேசுனா மத்தவங்க இரக்கப்படுவாங்கன்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அத வச்சே காரியத்தை சாதிச்சுப்பாங்க. ஒருத்தர்கிட்ட இருந்து பிடுங்கிறதுக்கு இனிமே எதுவும் இல்லேன்னு தெரிஞ்சதும் எந்த தடயமும் இல்லாம அங்கிருந்து மாயமா மறைஞ்சு போயிடுவாங்க. 7. தன்னோட தப்புக்கு ஒருபோதும் பொறுப்பேத்துக்க மாட்டாங்க. தவற ஒத்துக்கிறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணுங்க. அந்த தைரியம் கெட்ட எண்ணம் உள்ளவங்களுக்கு என்னைக்குமே இருக்காது. இவங்க தப்ப ஒத்துக்கவே மாட்டாங்க. உண்மைய அப்படியே மாத்தி பேசுவாங்க. எப்பவும் பழிய தூக்கி போட வேற ஒரு ஆள ரெடியா வச்சிருப்பாங்க. தெளிவான ஆதாரமே கண்ணு முன்னாடி இருந்தா கூட அத திரிச்சு பேசுவாங்களே தவிர நான் பண்ணது தப்புதான்னு சொல்ல மாட்டாங்க. இப்படி பொறுப்பிலிருந்து தப்பிச்சு ஓடுறது இவங்களோட கோழைத்தனத்தை மட்டும் காட்டல, ஒரு மோசமான புத்தியையும் காட்டுது. அவங்க செஞ்ச தப்புக்காக ஒரு சொட்டு வருத்தப்படவும் மாட்டாங்க. அத பத்தி யோசிக்கவும் மாட்டாங்க. அதனால தான் திரும்ப திரும்ப அதே தப்பை இவங்களால பண்ண முடியுது. 8. மத்தவங்களோட வெற்றிய பார்த்து பொறாமப்படுவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தர் நல்லா இருக்கிறத பார்த்தாலே இவங்க மனசுக்குள்ள ஒரு வெறுப்பு எட்டி பார்க்கும். மத்தவங்க ஜொலிக்கிறதையோ மத்தவங்க புகழப்படுறதையோ இவங்களால சுத்தமா தாங்கிக்கவே முடியாது. மத்தவங்கள பார்த்து கத்துக்கிறதுக்கு பதிலா அவங்களால தங்களுக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு பயப்படுவாங்க. அதனால அடுத்தவங்கள மட்டம் தட்டுறதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. மறைமுகமா விமர்சனம் பண்றது, அவங்க சாதனைகளை குறைச்சு பேசுறதுன்னு இவங்க வேலை நீளும். ஏன் அவங்க வேலையில கூட சதி பண்ணி எதையாவது கெடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க கிட்ட இருக்கிற இந்த விஷம் மாதிரியான பொறாம மத்தவங்கள மட்டும் அழிக்கிறதில்லங்க, அது அவங்களுக்குள்ளயும் கோபத்தையும் வெறுப்பையும் அதிகமாக்கி அவங்கள இன்னும் ஒரு மோசமான மனுஷனா மாத்திடும். நெஜத்த சொல்லணும்னா கெட்ட குணம் இருக்கிற ஒருத்தரை டக்குன்னு கண்டுபிடிக்கிறது அவ்வளவு லேசில்ல. ஏன்னா அவங்க தங்களோட உண்மையான எண்ணத்தை மறைக்கிறதுல ரொம்ப பெரிய கில்லாடிங்க. ஆனா இப்போ நான் சொன்ன இந்த அறிகுறிகளை நீங்க சரியா கவனிச்சீங்கன்னா ஒரு பெரிய பாதிப்பு வர்றதுக்கு முன்னாடியே உங்களை நீங்க பாதுகாத்துக்கலாம். இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது, அவங்க கிட்ட பேசும்போது ஒரு எல்லைய பவுண்டரிய வச்சுக்கிறது, அப்புறம் நல்ல குணம் உள்ளவங்க கூட மட்டும் பழகிறது தான் உங்க மன நிம்மதிக்கு ரொம்ப நல்லது. நம்மள சுத்தி இருக்கிற முகமூடிகளை கழட்டி பார்க்கிற நேரம் இது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை தந்திருந்தா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா மின்னும் பொருளும் தங்கம் இல்ல, எல்லா சிரிப்பும் அன்பு இல்ல. உஷாரா இருங்க, பாதுகாப்பா இருங்க. அந்த விழிப்புணர்வை உங்க நண்பர்களுக்கும் கொடுங்க. ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.